என் தளபதியை நினைச்சு அழுறம்மா. உன் அம்மாவோட ஞாபகமா நம்ம கிட்ட இருந்தது அந்த ஒரு போட்டோ மட்டும். நீயாவது சின்ன பிள்ளை, உனக்கு இருக்கிற ஞாபக சக்திக்கு உன் அம்மா அம்மாவை நீ ஞாபகம் வச்சுக்குவ. ஆனா நான் வயசானவல்ல, என் காலம் இன்னும் 80 நாளைக்குன்னு தெரியல. வர வர ஞாபக மருதி வர எனக்கு அதிகமாயிட்டே போகுது. நான் சாகுற வரைக்கும் உன் அம்மாவோட முகம் எனக்கு மறக்காம இருக்கணும். இல்ல அம்மா முகத்தை மறக்கிற அன்னைக்கு நான் செத்துடணுமா? அம்மாவோட போட்டோ எங்க போச்சு, எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் நான் கொண்டு வந்துடுறேன்ப்பா. அது எங்கன்னு போய் தேடுவேன். அவங்கள மனசுல நினைச்சு சாமி கும்பிடலாம்ப்பா. இந்தாங்கம்மா பால் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். நடந்ததே நினைச்சுக்கிட்டு இப்படியே இருந்தா உடம்புக்கு என்ன? வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படி சாப்பிடாம இருந்து எதுக்கு உங்களையே நீங்க இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க? ஒரு கிளாஸ் பாலாச்சும் குடிக்கலாம். அட சொல்றேன்ல, குடிங்கம்மா. அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல ஜெயா, எடுத்துக்கோ. அதான் வேண்டாங்கறல. வேண்டான்னு சொன்னா விட மாட்டீங்களா? இப்ப என்ன பிரச்சனை ஜெயா உனக்கு? யார் மேல உள்ள கோபத்தை யார் மேல காட்டிட்டு இருக்க? யார் மேலயும் என் கோவத்தை நான் காமிக்கலங்க. எனக்கு எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். போதுமா? அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. கொஞ்ச நேரமாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. அவங்க பாடி கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிருக்கு. ஏதாவது வருஷரா சரியா சாப்பிடலையா என்ன? சரியா அவங்க சாப்பிடவே இல்லடா. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு லஞ்ச் சாப்பிடலையா? அம்மா காலையில இருந்து எதுவும் சாப்பிடல டாக்டர். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? டீ காபி கூட எதுவும் சாப்பிடல டாக்டர். தண்ணியாவது குடிச்சாலா இல்லையான்னு கூட தெரியல. என்ன சார் இது? இவ்ளோ கேர்லெஸ்ஸா எல்லாரும் இருந்திருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல டாக்டர், நடந்த பிரச்சனையில ஜெயா கொஞ்சம் அப்செட் ஆகி. நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த இஷ்யூ தான் இப்ப சால்வ் ஆயிடுச்சுல. அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு டாக்டர். ஆனா அத பத்தின நினைப்பு இன்னும் இவங்க மனசுல இருந்துட்டே இருக்கு. மேடம், எதுக்கு நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த வீட்ல தான் பிரச்சனை இல்ல, நீங்க விடுங்க, அதெல்லாம் தானா சரியாயிடும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நம்ம உடம்ப நாமளே